ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவுடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராபலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேத்துவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேத்துவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும் பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு நாகத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடிய, அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவான் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் மனசு ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர், இதெல்லாம் கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேத்து பயிற்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. 7 சனி நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிவோண வீட்டில் இருக்கார். இப்போ ராகு கேத்துவனுடைய மாற்றங்களை பற்றி பேச வந்திருக்கும். ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் 2ஆம் இடத்துல வர்றார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம், வாக்கு, தனம், இந்த 3 விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான பண வரவு வரும். ஏன்னா 11/5/2025 பார்த்தீங்கன்னா குரு தனக்காரகனே தனஸ்தானத்தையும் பார்க்குறார். ராகுவும் வேறு அங்கே உட்காந்துருக்கார். அதனால் கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். எது எடுத்தாலும் பெரிய
பண வரவிற்கு எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலேருந்தும், அதாவது டேப்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாத அளவுக்கு கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோன்னா அந்த இளம் கல்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாவதுலேருந்து 6வது வகுப்பு வரலும் சொல்லக்கூடியது, அதாவது ப்ரீகேஜிலேருந்து 6வது வகுப்பு வரலும் சொல்லக்கூடியது, அந்த படிப்புகளில் பார்த்தேனால் சற்று பின்னடைவு இருக்கும். மெதுவாக படிக்கக்கூடிய இதுவாக இருக்கும், ஸ்லோவாக கேப்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு 3, 11, அதாவது 3ஆம் இடமும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய சயன ஸ்தானங்கள் கெடுவது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கும் மாணவர்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கார். மறைந்த இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்துல போய் கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஆயுளை குறிக்கும், உடல் நலத்தை குறிக்கும். அது தவிர கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் செலவுகள், மருத்துவ செலவுகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தனித்து தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? அது தவிர அரசியல் வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், கலை உலகில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு ராகு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். தொழில் செல்லக்கூடியவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டங்கள். 2ஆம் இடமான வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் சனி பகவானோடு சேர்ந்து, மூல திரிகோணம் பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து ராகுவும் இருக்கிறார். ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் சனி பகவான். அப்போ அங்கே மூல திரிகோணத்தில் சனி ஸ்ட்ராங்காக இருக்கார். தொழில் செய்யக்கூடியவங்க, கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக ஏற்றமான காலகட்டம். மண்ணை தொட்டால் பொன்னாக விளையக்கூடிய காலகட்டங்கள். 1 ரூபா போட்டால் 100 ரூபா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த கூட்டு தொழில் செய்தாலும் சரி, சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு 11/5/2025 வரலும் ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்கும்போது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியது. 11/5/2025க்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடமான வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தை நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். வைத்த காரியங்கள் அத்தனையும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது கேது பகவான் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள். அது என்ன சாமி மறைந்து வாழுறது? இந்த ராமர் சீதைகள் அவங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்ந்தாங்களே, அதே மகாபாரதத்தில் மறைஞ்சு வாழ்ந்தாங்க, அதை மாதிரி கிடையாது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக டெப்டேஷன் போகக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த டெப்டேஷன் போகும்போது இங்கே வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம், 4 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னும் ஒரு வருஷம் பாக்கி சனி பகவான் பெயர்றதுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு ராசிக்கு 2ல் பாத சனியாக இருக்கிறாரு. பாத சனி மாறக்கூடிய காலகட்டங்கள் 6 மார்ச் 2026. அது வரையிலும் இப்போ எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு போகும்பொழுது கண்ணை செஞ்சு போவார். கிட்டத்தட்ட 6 வருஷமாக நீங்கள் அவதிப்பட்டுட்டீங்க. அவதிப்பெற்ற அத்தனை பேருக்கும் 7ரை சனி போகும்போது நல்லது செய்வார். கூடவே ராகு பிரம்மாண்டத்துக்கு உண்டான ராகுவும் இருக்கார். அதை பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 11/5 வரையிலும் பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்குறார். அதுக்கடுத்து 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். எண்ணிய எண்ணங்கள் எளிதில் ஈடேறும். உங்களுக்கு தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று புதிய பதவி உயர்வுகளும் பண வரவுகளும் அரசாங்க கான்ட்ராக்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டாக பேணப்படும். அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு, அதாவது டிவி கலைஞர்கள் மற்றும் பெரிய திரையான சினிமா கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு நீங்கள் செய்த முயற்சிகள் தோற்கப்பட்டு தோல்வியிலே இருந்த அத்தனை சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே
இந்த ராகு கேது பயிற்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம்னாக்க ட்ரேடிங், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன்ஸு மற்றும் ட்ரேடிங், அதாவது ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ஜிப்பு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான காலகட்டமாக இருந்துச்சு. இந்த ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் ட்ரேடிங் தொழில், ஷேர் மார்க்கெட் தொழில், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் தொழில் எல்லாமே அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடம் அப்படின்றது அடுத்தது ராசிக்கு உண்டான சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று இருக்காரு. கொஞ்சம் உடல்நிலையில் சிரமம் இருக்கும், இருந்தாலும் உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குமா? ஊதியம் கிடைக்கும். இது டோட்டலாக பார்த்தோம்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா? அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதை மாதிரி குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன தெய்வத்தை வணங்கணும், என்ன கிழமையில வணங்கணும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடந்தாலும் 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துலையே ராகு பகவானும் இப்போ சேர்றதுனாலையும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் செய்ய போகிறாங்க. இருந்தாலும் சிறு சிறு தடைகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் சென்னையில் கிருகம்பாக்கம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் நீலகண்ட ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில் அந்த சிவனை போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும், அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திரதானம் கொடுக்கணும். படிக்கிற ஸ்கூல் குழந்தைகளாக இருந்ததுன்னா அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு உண்டான சீருடைகள், அந்த உடைகளை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்த வினையும் வருகின்ற வினையும் எல்லாமே நீங்கும். அதனால் தான தர்மங்கள் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களுடைய தர்மம் தலைகாக்கும்னு சொல்கிறது மாதிரியா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி நன்மையும் அடைய முடியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான தான தர்மங்களை பண்ணுங்கள். அது உங்களை வெற்றி அடைய செய்யும். உங்களை மாத்திரம் இல்லை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுதாரர்களையும் அது சிறப்பு அடைய செய்யும். அதனால் அந்த தான தர்மங்களை மிக அவசியம் பண்ணுங்கள். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கண்ணும் கருத்துமாக படிப்பது ரொம்ப நல்லது. 140-150% எஃபோர்ட் போட்டாங்கன்னா 100 மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கேது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். திடீர் யோகங்களை கொடுப்பார். க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு, அதாவது கோவில்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பார். சொந்த ஊர் சொந்த மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஏன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி 80 விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.